நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பொதுவாகவே கோபக்காரவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்துல துருதுருன்னு இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களை பார்த்தா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க சுறுசுறுப்பாங்கனவங்க, திறமசாலியா இருப்பாங்க. இவங்க சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க கலைகளில் திறமையுடையவர்களாகவும் கற்பனை வளம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. 2026ஆம் ஆண்டுல கிரகங்களின் அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகங்கள் உண்டாகும். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சனி 7ஆம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறதுனால அதுவும் உங்க வாழ்க்கையில நன்மையை தாங்க ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை, வழக்கு பிரச்சனை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. 7ல சனி இருக்கிறதுனால வருமானம் குறைந்து வேலையில பிரச்சனைகள் ஏற்பட்டு தொழில் மற்றும் கல்வியில தடைகள் உண்டாயிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மருத்துவ செலவுகள், சேமிப்பு குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா இந்த 2026ஆம் ஆண்டு சரியான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது. குருவின் 2ஆம் இட பார்வை வருமானத்தை அதிகரிக்கும். பழைய விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். குருவின் பார்வை வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்க உதவுங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு விசா பிரச்சனைகள் தீரும். சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி ராசியை பார்க்கறதுனால வேலை மற்றும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பட்டம், பதவி, புகழ் கிடைக்கும். அரசியல் மற்றும் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கலாம். குழந்தை பாக்கியம், காதல் திருமணங்கள் கைகூடும். ஐடி, கமிஷன், வியாபாரம், இரும்பு சார்ந்த தொழில்கள், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு லாட்ரி யோகம் உண்டு. குரு மற்றும் சனி நல்ல நிலையில் இருக்கிறதுனால லாட்ரியில் பணம் கிடைக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். விளையாட்டு துறையில சிறந்து விளங்கலாம். உங்க வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் நினைச்சிருக்க போகுதுங்க. 2026ஆம் ஆண்டு கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆண்டாக அமையுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பல வகைகளிலும் நன்மை உண்டாகும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். பணவரத்து அதிகரிக்கும். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காண
காணப்படும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கடினமான முயற்சிகளை கூட எளிதாக செய்ய முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும். வசூலாக்க வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் கிடைக்கப் போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை குறைய போகுது. வரவேண்டிய பணம் வந்து சேரப்போகுது. குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்பட போகுது. வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கவனம் தேவை. அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுடன் கனிவாக நடந்து கொள்வது நன்மை தரும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கௌரவம் உயரும். மற்றவர்களுடன் நன்மதிப்பு உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காணப்போகுது. மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது. வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்போகுது. எதை பற்றியும் கவலைப்படாம திடமான முடிவுடன் எந்த வேலையையும் செய்து முடிப்பீங்க. ஏதேனும் வீண் கவலைகள் ஏற்படலாம். அதையெல்லாம் கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். உங்கள் வார்த்தைக்கு வெளி வட்டாரத்துல மதிப்பு இருக்காது. உங்கள் பேச்சை வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நினைப்பாங்க. அதனால அளவுடன் பேசுறது நல்லது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரிங்க.
திறமைக்கு மதிப்பு வரப்போகுது. மாணவர்கள் தேர்வுல வெற்றி பெற போறாங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்க போகுது. புதிய துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்க போகுது. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகுது. அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறக்கப் போகிறார்கள். கடந்த 2.5 வருடங்களாக பட்ட பண கஷ்டம் தீரப்போகுது. பழைய கடன் அடைய போகுது. புதிய வருமான வழிகள் திறக்கப் போகுது. நிலம், வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போது நடக்குங்க. காதல் உறவிலும் திருமண பந்தத்திலும் குடும்பத்திலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. திருமணம் நடக்காமல் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் உறுதி. குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். குரு 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடரும். பாஸ்போர்ட், விசா, வெளிநாட்டு வேலை, ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் பார்க்கறது, இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் நேரம் சிறப்பாக இருக்குது. சூரியன், குரு கேந்திர திருஷ்டி யோகம் வாய்ப்புகளை கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். அந்த வாய்ப்பை பிடிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்குங்க. குரு ஞானத்தையும் சூரியன் சக்தியையும் தரப்போறார். அந்த சக்தியை தாங்கி வளர்த்து கொள்ள சில ஆன்மீக வழிமுறைகள் அவசியம். ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சூரியனை நோக்கி 3 முறை நமஸ்காரம் பண்ணுங்க. அதோட ஓம் சூரியனாய நமக இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் ஆடைகளை பயன்படுத்துங்க. எலுமிச்சை மற்றும் வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக வையுங்க. ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. சூரிய வழிபாட்டுக்கு சூரியனார் கோவில் தஞ்சாவூர் போகலாங்க. குருவுக்காக ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் போகலாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் குரு கிரகத்துக்கு இணையான சக்தி தரக்கூடிய தலங்க. போக முடியாவிட்டால் வீட்டிலேயே தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வீட்டில் வந்து துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. பச்சை நிறம், மஞ்சள் நிறம், வெள்ளை நிறம் இதெல்லாம் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவணுங்க. குறிப்பாக மாணவர்கள், வயதானவங்க, மருத்துவ தேவைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க. ஓம் பிரகஸ்பதியே நமக 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க தினமும். ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தையும் தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. ஓம் சூரியனாய நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையில் 12 முறை சொல்லுங்க. மற்றவங்க செய்யக்கூடிய தவறை மன்னிக்க கற்றுக்கோங்க. எதை செஞ்சாலும் சரி அதை கடமையை நினைச்சு பண்ணுங்க. தியானம் வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது 10 நிமிஷம் பண்ணுங்க. பொறாமையை தவிர்க்கணும். நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. தீபாவளி நன்னாளில் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு சூரிய பகவானுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணணும். குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கும் நெய் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு மந்திரத்தை 108 முறை சொல்லணும். பின்னாடியே ஒரு சிறிய அளவு மஞ்சள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இது வந்து என்னுடைய வாழ்க்கையை ஒளிர செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பத்திரமா பாக்கெட்டில் வச்சுட்டாலும் சரி, இல்லாத நீங்கள் பணப்புழக்கம் செய்யக்கூடிய இடங்களில் வச்சாலும் சரி. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் சிறப்புங்க. கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது. தீபாவளி திருநாளில் அந்த வெளிச்சத்தை முழுசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பிரகாசிக்க போறீங்க. கன்னி ராசியினுடைய மொத்த கஷ்டமும் விலக போகுது. உங்களுடைய எல்லா எண்ணங்களும் ஈடேறி வரட்டும். நல்லது நடக்கட்டும். நல்ல நீண்ட ஆயுளோட செல்வாக்கோட இந்த உலகமே புகழக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நீங்க வாழ போறீங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெருந்தன்மையுடன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நல்லுள்ளங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இந்த மாதம் குடும்பத்துல பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது. சமூகத்துல உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுக்க போறீங்க. ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. உங்களின் திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்ள போறீங்க. உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்பட போகுது. பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றம் உண்டாக போகுது. உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழக போறீங்க. எதிர்பாராத இடமாற்றம் உண்டு. பொருளாதார நிலை முன்னேறும். உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன்மதிப்பை நீங்க பெற போறீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்க போகுது. வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட போறீங்க. வெளியில் உள்ள கடன் தொகை வசூலாக போகுது. கொள்முதல்ல கவனம் தேவைங்க. 1க்கு 2 முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடணுங்க. மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதைகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேறும். கலைத்துறையினர்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும். வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வழிய பாருங்க. கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் இந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்குதுங்க. நீங்கள் கலைத்திறன், அன்பு, பாசம் உள்ளவர்களாகவும் அழகு, ஃபேஷன் துறையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் எதையும் உடனே புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவர்களாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மற்றவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் பழகும் நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. புரட்டாசி மாதத்துல வியாபாரத்துல இருந்த சிக்கல் நீங்குங்க. வேலையில உடன் வேலை செய்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். ஆனா அதை தவிர்க்க வேண்டுங்க. கன்னி ராசிக்காரங்க மற்றவர்களின் பேச்சை புறக்கணித்து விட்டு தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுங்க. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் உங்களை தேடி வரலாங்க. ஆனா அதுல கவனம் தேவைங்க. ஏன்னா அவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு. தொழில் மற்றும் வேலையில கோபத்தை கைவிடணும். கன்னிராசிக்காரங்க அமைதியுடன் வெற்றி காண வேண்டும். இவங்க தங்கள் மனதை கட்டுப்படுத்த வேணும். ஏன்னா இவங்க எளிதில் மற்றவர்களிடம் தங்கள் ரகசியத்தை உளறி விடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா மற்றவர்களின் பொறாமையான பார்வை உங்கள் முயற்சிகளில் தடையை ஏற்படுத்தலாம். வெளிநபர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கன்னி ராசிக்காரங்க புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லது. அனுமனை வழிபடுறது மன உறுதியையும் மன வலிமையும் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரங்க
ஸ்மார்ட்டாக யோசிச்சு உழைத்தா அதற்கான முழு பலனும் கிடைக்கும். இவங்க திறமைசாலியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அலட்சியமாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மேலும் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்வது வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியங்க. புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில கவனங்கள் தேவைங்க. கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியுடன் இணைந்திருப்பதால நல்லதை விதைத்தால் நல்லதே வந்து சேருங்க. உங்களுடைய நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நம்ம வாழ்க்கையில எந்த வழியை பின்பற்றினாலும் அது உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதையே கொடுக்கணுங்க. மற்றவங்களுக்கு மன கஷ்டம் கொடுக்கவே கூடாதுங்க. உதவி செய்தாலும் உபத்திரம் செய்யவே கூடாதுங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவங்களால ஈர்க்கப்படுறாங்க, ஆனா நல்லதையே ஈர்க்கும் மனிதரா மாறணுங்க. கண் திருஷ்டி, பொறாமை போன்றவற்றிலிருந்து நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.